இது இல்லாமல் இன்னொரு என்ன டெஸ்ட் பண்ணுவோம்னா நியூக்ளியர் ஸ்கேன் டெஸ்ட் பார்ப்போம். ஹைப்போதைராய்டிசத்தில் பண்ண மாட்டோம், இதில் பண்ணுவோம். ஹைப்பர் தைராய்டிசத்தில் பண்ணுவோம். அது வந்து ரேடியோ நியூக்ளியோடைட் ஸ்கேன். அயோடின் 131 அணுத்தாது, அயோடின் 132, டெக்னீஷியம் 99, இந்த அணுத்தாதில் அயோடினை கலந்து என்ன பண்ணுவோம், எடுக்கும்போது தைராய்டு வந்து அதிக அப்டேக் எடுத்துக்கும், நிறைய எடுக்கும். அதை வச்சு நம்ம வந்து தைராய்டு வந்து அதிகமாக வேலை செய்யுது, சுரக்குதுன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். தைரோடாக்சிகோஸை கன்ஃபார்ம் பண்ணலாம். இது ரொம்ப முக்கியம் ஆக்சுவலாக. ஸோ நியூக்ளியர் ஸ்கேன், பிளட் டெஸ்ட்டு, இசிஜி, இந்த டெஸ்ட்டு வச்சு இதை நம்ம என்ன பண்ணிடலாம்னா தைரோடாக்சிகோசிஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகே டாக்டர். ஸோ இது கேட்கும்போதே வந்து கண்டிப்பாக வந்து ஒரு மெடிசனால் மட்டும் கம்மி பண்ண முடியாதுன்ற மாதிரி ஒரு தாட் இருக்குது. பட் அது மட்டும் இல்லாமல் மெடிசன்ஸால் கம்மி பண்ண முடியுமா, இல்லை சர்ஜரி கூட இதில் ஒரு சான்சஸ் இருக்கா அப்படின்றத கொஞ்சம் சொல்லிடுங்க டாக்டர். இந்த இதில் ஒரு கவனிக்க வேண்டியது என்னென்னா, இதில் மெடிசனில் மட்டும் சரி பண்ண முடியாது. ஹைப்போதைராய்டிசம் போல் இதை வந்து மெடிசனில் வச்சு மெயின்டைன் பண்ண முடியாது, அது குறைபாடு. ஹைப்போதைராய்டிசங்கிறது ஒரு குறைபாடாக இருக்குது. இது வந்து வியாதியாகவே மாறிடும் ஹைப்பர் தைராய்டிசம். அப்போ இதுக்கு 3 வகையான வைத்தியம் இருக்குது. ஒன்று மருந்து, இரண்டாவது சர்ஜரி, மூணாவது வந்து ரேடியோ நியூக்ளியோடைடு அப்ளேஷன். ரேடியோ நியூக்ளியோடைடு அந்த இது கொடுத்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து அந்த கிளாண்டையே அப்ளேட் பண்ணுவோம். ரிமூவ் பண்ண மாட்டோம், கெமிக்கல் அப்ளேஷன் வச்சலாம். ஓகே. ரேடியோ நியூக்ளியோ அது எப்படின்னு நான் திருப்பி சொல்ல. கண்டிப்பா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த தைராய்டு அதிகமாக சுரக்கிறத வந்து என்ன பண்ணணும், நார்மலுக்கு கொண்டு வரணும். அதுதான் முதல் குறிக்கோள் நம்மளுக்கு. அப்போ அதுக்கான மருந்து போடணும். அது என்ன பண்ணால் தைராய்டுடைய உற்பத்தியை குறைக்கக்கூடிய மருந்து. கார்பிமிசோல்னு ஒரு மருந்து இருக்குது, ப்ரொபைல் தயோயுராசில்ங்கிற மருந்து இருக்குது. காமனாக யூஸ் பண்ணுறது வந்து கார்பிமிசோல் மருந்து. அப்புறம் இன்ட்ரால் அப்படிங்கிற ஒரு மருந்து இருக்குது. இந்த 2 வகையான மருந்து நம்ம போட்டு இந்த அதிகமாக சுரக்கக்கூடிய தைராய்டு கிளாண்டை யூத்தைராய்டுக்கு, அதாவது நார்மல் லெவலுக்கு முதல்ல கொண்டு வரணும். இதுதான் மெடிசனில் ட்ரீட் கொடுக்கலாம். இந்த மெடிசன் எவ்வளோ காலம் கொடுக்கலாம்னா குறிப்பாக 1.5 வருடம் கொடுக்கலாம், இல்லைனா 2 வருடம் தான் கொடுக்கலாம். அதுக்கு மேலே கொடுத்தோம்னா அந்த மெடிசன்னாலேயே சைடு எஃபெக்ட் வந்துடும். ஸோ அதனால் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஒரு 1.5 வருடத்துலேருந்து 2 வருடத்துக்கு தான் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. ஸோ ஒரு பகுதி முடிஞ்சிருச்சு மெடிக்கல். அதுக்கடுத்து வந்து சர்ஜரி. ஏன்னா இந்த ஹைப்பர் தைராய்டிசம் கிளாண்ட் அதிகமாக நம்ம விட்டுட்டோம்னா ஹார்ட் ஃபெயிலியர் வந்து பேஷண்ட் இறந்துருவாங்க, சீக்கிரமாக இறந்துருவாங்க. ஹைப்போதைராய்டிசம் மாதிரி இல்லை, இது அதிகமான கொஞ்சம் டேஞ்சரான வியாதி கூட, சீக்கிரமாக இறந்துருவாங்க. ஒரு லேடிக்கு வந்து ஹைப்பர் தைராய்டிசம் வந்துச்சுன்னா கருவே நிற்காது, கரு களைஞ்சிட்டே இருக்கும். 10 முறை கரு உற்பத்தி ஆனாலும் 10 முறை களைஞ்சிரும். அது பேர் மிஸ்கேரியேஜ்னு சொல்லுவோம், கரு களைஞ்சிரும். ஸோ இது போன்ற இது வந்து சீரியஸாக அதை ட்ரீட் பண்ணணும் இந்த ஹைப்பர் தைராய்டிசத்தை. அப்போ சர்ஜரி இஸ் அ ட்ரீட்மெண்ட் ஆஃப் சாய்ஸ் சில ஏஜ் வரைக்கும். அப்போ என்ன பண்ணுவோம், சர்ஜரி வந்து பேஷண்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணி அந்த தைராய்டு சர்ஜரி பண்ணி எடுத்துருவோம், ரிமூவ் பண்ணிடுவோம், அந்த தைராய்டு கிளாண்டை ரிமூவ் பண்ணிடுவோம். ஆனால் இதில் ஒரு டேஞ்சர் இருக்குது தைராய்டு சர்ஜரியில். நான் முன்னமே சொன்ன மாதிரி தைராய்டு கிளாண்ட் வந்து ஹைலி வாஸ்குலர், அதிகமான பிளட் சப்ளை இருக்குது, ரத்த ஓட்டம் அதிகமாக இருக்குது. கொஞ்சம் டச் பண்ணாலும் அதனுடைய கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால தான் இது கிரிட்டிக்கல் சர்ஜரின்னு நம்ம சொல்லுவோம். அது ஒன்று. ரெண்டாவது தைராய்டுக்கு பக்கத்துல ஒரு நரம்பு போகுது, லாரஞ்சியல் நர்வ்னு சொல்லுவேன். அதுதான் நம்மளுடைய வாய்ஸை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு அந்த மசில்ஸ்க்கு சப்ளை பண்ற நர்வ். அந்த நர்வ் கட் ஆச்சுன்னா பேசவே முடியாது. 2. அப்புறம் தைராய்டு சர்ஜரி பண்ணிட்ட பிறகு அதுல இருந்து ரத்தப்போக்கு அதிகமாக வரும், ஹெமரேஜ் வெளியே வந்துடும். அதனால தான் தைராய்டு சர்ஜரி கிரிட்டிக்கல் சர்ஜரி ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும்னு சொல்லுவோம். எல்லா சென்டர்லையும் இந்த சர்ஜரி பண்ண மாட்டாங்க, சில சென்டரில் தான் இந்த சர்ஜரி பண்ணுவாங்க. ஸோ சர்ஜரி வந்து 2வது ட்ரீட்மெண்ட். 3வது ட்ரீட்மெண்ட் என்னென்னா ரேடியோ அயோடின் ட்ரீட்மெண்ட். இப்போ சாதாரணமாக சர்ஜரியும் வேண்டாம், மெடிசன் வேண்டாம், ரேடியோ அயோடின் ஒரு குறிப்பிட்ட லெவல் ரேடியோ அயோடின் நம்ம சாப்பிட வச்சு அதிகமான ரேடியோ அயோடின் கொடுக்கறது மூலம் அந்த தைராய்டை போய் அது வந்து என்ன பண்ணுது, அழிச்சிருது, டிஸ்ட்ரக்ட் பண்ணிடுது. அப்போ என்ன ஆகும், அதிகமாக சுரக்கிறது குறைஞ்சிரும், ஸ்டாப் ஆயிடும், கம்மியாக சுரக்க ஆரம்பிச்சிடும். ஓகே, சரிங்களா? ஸோ ரேடியோ அயோடின் ட்ரீட்மெண்ட், இந்த 3 வகையான ட்ரீட்மெண்ட் இருக்குது. அப்போ இந்த 3 வகையான ட்ரீட்மெண்ட்டு ஏஜுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். இப்போ சப்போஸ் வந்து 40 வயதுக்கு மேலே இருந்தாங்க அப்படின்னா ரேடியோ அயோடின் கொடுப்போம். எங்கே ஏஜ் குரூப் இருக்காங்க, தைராய்டு கிளாண்ட் பெருசாக இருக்குன்னா சர்ஜரி பண்ணுவோம். மெயின்டைன் பண்ண முடியும், ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் அந்த அவங்களுக்கு மெயின்டைன் பண்ண முடியும்னா மெடிக்கல் ட்ரீட்மெண்ட். ஸோ இந்த 3 ஆப்ஷனில் ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணி அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம்.
ஓகே டாக்டர். ஸோ இப்போ ஹைப்போதைராய்டிசம்ல வந்து நீங்க சொல்லியிருந்தீங்கல்ல டாக்டர், இப்போ மெடிசின் கொடுத்து அது ஒரு யூ லெவல் தைராய்டு லெவலுக்கு வந்ததுன்னா அதுக்கப்புறம் வந்து மெடிகேஷனோட இதை எம்ஜியை கம்மி பண்ணி அதை சஸ்டெயின் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ லைஃப் லாங் வந்து அவங்க அந்த ட்ரீட்மெண்டோட இருக்கணும்னு சொன்னீங்க. ஸோ இந்த ஹைப்பர் தைராய்டிசம்க்கு வந்து கண்டிப்பாக ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு ப்ராப்ளம் தான் இதுன்னு சொல்ல முடியும் நீங்கள் சொன்னதுல இருந்து. ஸோ இவங்களும் வந்து இந்த மாதிரி பேஷண்ட்ஸும் வந்து எப்படி லைஃப் லாங் ஏதாச்சும் ட்ரீட்மெண்ட்ல இருந்து தான் ஆகணுமா, இல்லை அவங்களுக்கு வேற ஏதாச்சும் சொல்யூஷன்ல இருக்கா? இல்ல கரெக்ட். அது மாதிரி இது லைஃப் லாங்கா இருக்க தேவையில்லை. ஏன்னா அதை ரிமூவ் பண்றதுனால ரிமூவ் பண்ணிடும். ஒன்ஸ் கிளாண்டை ரிமூவ் பண்ண பிறகு ட்ரீட்மெண்ட் அதோட முடிஞ்சிருச்சு. ஸோ லைஃப் அதுக்கப்புறம் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் வாய்ப்பு இல்லை. ஓகே. லைஃப் லாங்கா ட்ரீட்மெண்ட் இல்லை. ஆனால் ஒவ்வொன்றிலையும் ஒரு அட்வான்டேஜ் இருக்கு, ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. ஒரு மெடிசன் மட்டுமே கொடுத்தோம்னா 1.5 வருஷம் தான் கொடுக்க முடியும். 1.5 வருஷத்துலேருந்து 2 வருஷம் கொடுக்கலாம். அதனுடைய டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, குறைபாடு என்னன்னா, அதிகமான மெடிசன் கொடுத்தோம்னா மெடிசன்லயே சைடு எஃபெக்ட் வந்து ஹார்ட் ஃபெயிலியர் ஆயிடும். ஹார்ட் ஃபெயிலியர் வந்து நிறைய பிரச்சனை வந்து எலும்பு மஜ்ஜை வந்து உற்பத்தியை தடை பண்ணிடும். அது உயிருக்கு ஆபத்து வந்து ஏப்ளாஸ்டிக் அனிமியான்னு ஒரு வியாதி வந்துடும். அதனால அந்த அந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து கேர்ஃபுல்லாக கொடுக்கணும். மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டை கொஞ்சம் காலம் தான் கொடுக்க முடியும். ஸோ அது ஒரு பாயிண்ட். இப்போ வந்து சர்ஜரி பார்த்தீங்கன்னா சர்ஜரியில் இருக்கக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. சர்ஜரி பண்ணும்போது ரத்தப்போக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாது, நர்வு கட் ஆயிரும். அப்போ நம்ம விடக்கூடிய தைராய்டு வந்து கொஞ்சம் கம்மியாக விட்டுருவோம், ஃபுல்லாக எடுக்க முடியாது. இந்த மாதிரியான குறைபாடுகள் இருக்குது. ஆக்சுவலாக ரேடியோ அயோடின் ட்ரீட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா அந்த இது கொடுத்தோம்னா கம்ப்ளீட்டாக அவங்க வந்து தைராய்டே கம்ப்ளீட்டாக அப்ளேட் ஆகி லைஃப் லாங்காக தைராய்டு எடுக்கிற மாதிரி வந்துடும். ஹைப்போதைராய்டிசம் போயிடுவாங்க. ஏன்னா தைராய்டே இருக்காது. அப்போ ஒரு மனுஷனுக்கு வந்து தைராய்டு வேணும். அப்போ தைராய்டு கம்ப்ளீட்டாக இல்லைன்னா அவன் என்ன பண்ணுவாங்க, லைஃப் லாங்காக தைராய்டு டேப்லெட் எடுக்கணும். எப்படி ஹைப்போதைராய்டிஸ்க்கு லைஃப் லாங்காக சாப்பிட்றீங்க, அதே மாதிரி இதுக்கு சாப்பிடணும். ஸோ ஒவ்வொரு வியாதி ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட்டுக்கும் அனுகூலமான முறையும் இருக்குது, ஆபத்தானது இருக்குது. அது எப்படி அப்படிங்கிறது வந்து பேஷண்டோட கண்டிஷன், ஏஜ், அவங்களுடைய எப்படி எந்த லெவலில் ப்ரெசென்ட் ஆகுறாங்க அதை வச்சு நம்ம டிசைட் பண்ணிக்கணும். ஓகே டாக்டர். ஸோ ஹைப்போதைராய்டிசம்ல வந்து சில ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி ஹைப்போதைராய்டிசம்ல இருக்கா டாக்டர்? இதில் வந்து ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா இது வரக்கூடிய வியாதி ஒரு வித்தியாசமானவர். இது ஆட்டோஇம்யூன் டிசார்டர்னு சொல்கிறோம். இல்லைன்னா தைராய்டில் வரக்கூடிய இன்ஃபெக்ஷன். இதில் வந்து ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன் அவ்வளோவா கிடையாது. ஹைப்போதைராய்டிசம் மாதிரி ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன் இதில் கிடையாது. பட் இருந்தாலும் இந்த காய்ட்ரஜன் சொன்ன இல்லைங்க, இந்த முட்டைக்கோசு, காலிஃப்ளவர், அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஓகே ஓகே டாக்டர். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். இன்னைக்கும் நிறைய விஷயங்கள் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பாக நாளைக்கும் நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஓகே நேயர்களே, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் ஹைப்போதைராய்டிசம் பற்றி நிறைய யூஸ்ஃபுல்லான ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி நாளைக்கு நம்ம நிகழ்ச்சியில் தைராய்டில் வரக்கூடிய கட்டி அண்ட் கேன்சரை பற்றியே தான் பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். Until then, it's bye from ஐஸ்வர்யா.